ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆதாரமாக எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31 அதிகாரம் 23 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31 அதிகாரம் 23 வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் அவர்கள் சிறையிருப்பை திருப்பும் போது அவர்கள் நீதியின் வாசஸ்தலமே, பரிசுத்த பர்வதமே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க கடவர் என்கிற வார்த்தையை யூதாவின் தேசத்திலும் அதன் பட்டணங்களிலும் சொல்லுவார்கள் என்ற வார்த்தையை நாம் இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். இது எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக யூதாவின் ஜனங்கள் சிறையிருப்பிலிருந்து அவர்கள் மீட்கப்படும் போது ஆண்டவர் கொடுக்கிறதான ஒரு ஆசீர்வாதங்களை இங்கே நாம் வாசிக்கிறோம். நான் அவர்கள் சிறையிருப்பை திருப்பும் போது அவர்கள் நீதியின் வாசஸ்தலமே, பரிசுத்த பர்வதமே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறவர் என்கிற வார்த்தையை யூதாவின் தேசத்திலும் அதன் பட்டணங்களிலும் சொல்லுவார்கள். ஆண்டவர் தேவ ஜனங்களின் சிறையிருப்பை திருப்பும் போது அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகளிலே ஒரு பகுதியை தான் இன்றைக்கு நாம் தியானிக்கவிருக்கிறோம். அது நீதியின் வாசஸ்தலமே என்று சிறையிருப்பிலே இருக்கிற தேவ ஜனங்களை கர்த்தர் மீட்டு கொண்டு வரும்போது அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் மாறுகிறார்கள் என்று சொன்னால், நீதியின் வாசஸ்தலமாக மாறுகிறார்கள். நீதியின் வாசஸ்தலமாக மாறுகிறார்கள். அப்படியானால் இந்த வாசஸ்தலம் என்று சொல்லப்படுவது என்ன என்று சொல்லி நாம் தியானிக்கும் போது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 27 அதிகாரம் 39 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 27:39, அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக்கு அவனுக்கு பிரதித்திரமாக, உன் வாசஸ்தலம் பூமியின் சாரத்தோடும் உயர வானத்திலிருந்து இறங்கும் பனியோடும் இருக்கும். உன் வாசஸ்தலம் பூமியின் சாரத்தோடும் உயர வானத்திலிருந்து இறங்கும் பனியோடும் இருக்கும். நீதியின் வாசஸ்தலமே என்று சிறையிருப்பிலிருந்து திரும்பி வருகிற ஜனங்கள் அழைக்கப்படுவார்கள் என்று சொன்னான். அந்த வாசஸ்தலத்தின் முதல் ஆசீர்வாதமும் முதல் காரியமும் என்ன சொன்னால், பூமியின் சாரமும் உயர வானத்திலிருந்து இறங்கும் பனியும் அதில் இருக்கும். அப்படியானால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் பல வகையிலே நாட்களிலே சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நேரம் இல்லை என்ற ஒரு சிறையும் கூட தேவ பிள்ளைகளுக்கு இருக்கிறது. ஊழியம் செய்கிறவங்களுக்கு கூட இருக்கு. ஊழியமே நிறைய இருக்கிறதுனால தேவனோடு கூட உறவு கொள்ளவோ, தேவ சமூகத்திலே வாசம் பண்ணவோ, அவருடைய வாசஸ்தலத்தில் தங்கி இருக்க, அவருடைய பாதபடிதான் வாசஸ்தலம், அதிலே தங்கி இருப்பதற்கு நேரம் இல்லாமல் போய்விடுகிறது. வேலைக்கு போகிறவர்களை கேளுங்கள், 24/7 வேலை பார்க்கிறாங்க. 24 மணி நேரம் 7 நாட்கள். முன்பெல்லாம் 8 மணி நேரம் தான் 6 நாட்களுக்கு வேலை செய்வேன். 7ஆம் நாள் ஓய்வு நாள். அது வேதத்தின்படியான நாள், வேதத்தின்படியான நியமனம், அது அப்படி இருந்தது. ஆனா கால போக்கிலே சத்ருவானவன் ஒரு நுகத்தை தேவ ஜனங்கள் மத்தியிலும் மற்ற ஜனங்கள் மத்தியிலும் வைத்து விட்டதை நாம் இன்றைக்கு பார்க்க முடியும். ஆகையால் தான் அநேக சுகவீனங்கள், பலவீனங்கள், எல்லா விதமான வியாதிகள், இது எல்லாவற்றுக்கும் காரணம் இந்த நுகங்கள், இந்த சிறையிருப்புகள். உட்கார்ந்து உட்கார்ந்து வேலை பாரு, காலமெல்லாம் சம்பாதித்து எங்கே கொண்டு போய் அவர்கள் சம்பளம் கொடுக்கிறார்கள் தெரியுங்களா? ஹாஸ்பிட்டல்.
இந்த செக்கப் அந்த செக்கப், இதை செய் அதை செய்ய. ஏன் இப்படி காலம் மாறிக்கொண்டிருக்கிறது? சிறை பிடித்து வைத்திருக்கிறான் சத்ருவானவன், சிறைபிடித்து வைத்திருக்கிறான். தேவ ஜனங்கள் தான் இன்றைக்கு எச்சரிப்போடு இருக்க வேண்டிய ஒரு காலம். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்க ஒரு காலம், வஞ்சிக்கப்படுகிற ஒரு காலம். வஞ்சித்து அவர்கள் கீழே எப்போ விழுவார்கள் என்று பிசாசு பார்த்து கொண்டிருக்கிற ஒரு காலம். ஆகையால் ஆண்டவருடைய வாசஸ்தலமாய், நீதியின் வாசஸ்தலமாய் நாம் மாற வேண்டும் என்று சொன்னால் நமக்கு 2 விதமான ஆசீர்வாதங்களும் உண்டாயிருக்க வேண்டும். அது பூமிக்குரிய ஆசீர்வாதமும் உண்டு, அது பரலோகத்தின் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஆகையால்தான் பொதுவருக்கு கர்த்தர் நல்ல ஒரு வெளிப்பாட்டை கொடுத்து இந்த தினந்தோறும் ஆராதனையை நல்ல ஒரு அந்நிய பாஷையிலே பேசி நம்முடைய நுகங்கள், இந்த சிறையிருப்புகள் முறிக்கப்படுவதற்கான ஒரு நல்ல ஆராதனையாய் இந்த மத்தியான ஆராதனை இருக்கு. இது ஒரு கஷ்டமான ஒரு நேரம் தான். எல்லா வேலைகளையும் முடித்து வீட்டில் இருக்கிறவர்கள் நல்ல சாப்பிட்டு கொஞ்ச நேரம் தூங்கலாமே அப்படின்னு உறங்குற ஒரு நேரம். வேலைக்கு செல்லுகிறவர்களுக்கும் இது ஒரு கொஞ்சம் லஞ்ச் பிரேக் இருக்கும். அந்த பிரேக்ல அப்படி கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸ் பண்ணிட்டு அவங்க மீண்டும் வேலைக்கு செல்லுகிற ஒரு நேரம். அப்படி பார்த்தோமானால் எல்லாருக்கும் ஒரு கடினமான ஒரு நேரமா இருந்தாலும் அந்த நேரத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுகிறோமே. நாட்கள் பொல்லாதவைகளா இருக்கிறபடினால் காலத்தை நாட்கள் பொல்லாதது, காலத்தை பிரயோஜனப்படும். வசனத்தை கவனமாய் கவனிப்போம் என்று சொன்னார். நாட்கள் பொல்லாதவைகளாம். இந்த நாட்கள் தான் என்னவாகிறது? காலமாய் மாறுகிறது. கொஞ்ச நாட்கள் என்ன இருக்கிறதுங்க? வெயில் காலம், அடுத்து பனிக்காலம், மழைக்காலம், இப்படி குளிர்காலம், இதெல்லாம் நமக்கு காலங்களாய் மாறுகிறது. நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறதுனாலே காலத்தை நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? ஜாக்கிரதையாய் நாம் செலவழிக்க வேண்டும். ஆகையால் இந்த வாசஸ்தலம், நம்முடைய வாசஸ்தலம் நீதியின் வாசஸ்தலமாய் மாற வேண்டும் என்று சொன்னான். வானத்தின் ஆசீர்வாதங்களினாலும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் நாம் நிரப்பப்பட்டவர்களாய், முதலாவது அடிப்படையாக நமக்கு பூமிக்குரிய நாம் ரொம்ப செழிப்பாய் இருக்கணும் என்று அவசியம் இல்லை. நமக்கு அன்றாட தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறாரா, அதுவே பூமிக்குரிய ஆசீர்வாதம். நிறைய சொத்து சுகங்களோடு இருக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்குரிய அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எனக்கு தாரும். அன்றன்றை படியை ஆண்டவர் அளந்து நம்மை வைத்திருக்கிறார் என்றால் நாம் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தோடு கூட வாழுகிறோம். நாம் நீதியின் வாசஸ்தலம் மட்டுமில்லாமல் உயர வானத்திலிருந்து இறங்கும் பனியோடு கூட அந்த வாசஸ்தலம் இருக்க வேண்டும். அது எதை குறிக்கிறது? ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். பரலோகத்தில் இந்த அந்நிய பாஷையின் ஆராதனையில் கலந்து கொள்ளும் போது, நாமும் ஆண்டவரோடு ரகசியங்களை பேசும்போது ஆண்டவர் தம்முடைய ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறார். நம்முடைய சிறையிருப்புகள், நம்முடைய நுகங்கள் முறிக்கப்படுகிறார். நாம் விடுதலை பெற்று ஆவிக்குள்ளாக்க ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு கிருபை செய்கிறார். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது யாத்ராகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். யாத்ராகமம் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 3 நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை, ஒருவரும் தம் இடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்குமோ வெனில் அவர்கள் வாசஸ்தலங்களிலே வெளிச்சம் இருந்தது. இஸ்ரவேல் புத்திரருக்கோ யாவருக்குமோ எனில் அவர்கள் வாசஸ்தலங்களிலே வெளிச்சம் இருந்தது. இரண்டாவது,
நீதியின் வாசஸ்தலமே என்று கர்த்தர் நம்மை அழைப்பதற்கு ஏதுவாக நம்மிடத்திலே ஒரு பிரித்து எடுக்கப்பட்ட ஒரு ஜீவியம் காணப்பட வேண்டும். முதலாவது பார்த்தோம், பூமிக்குரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும். இரண்டாவதாக நமக்கும் மற்ற ஜனங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும், ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவன் ஒரு வித்தியாசத்தை நான் மறுபடியும் திரும்பவும் உண்டு பண்ணுவேன் என்று. அப்படியானால் அவர் ஏற்கனவே அப்படி ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். அதுதான் இங்கே நாம் பார்க்கும் பொழுது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான் இந்த யாத்ராகமத்தின் புஸ்தகத்திலே எப்படி தேவ ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே இருக்கும் போது 10 வாதைகள் பார்வோனையும் அவனுடைய ஜனங்களையும் வாதித்தது. ஆனால் தேவ ஜனங்களையும் வாதிக்கவில்லை. இந்த காரிருள் பாருங்களேன், 3 நாள் மட்டுமா, அந்த வசனம் சொல்லுகிறது 3 நாள் மட்டும் அவர்கள் வாசஸ்தலங்கள் இருள் அடைந்திருந்தது. 3 நாள் ஒருவரும் அவங்க இடத்தை விட்டு போகவில்லையாம். ஒருவரை ஒருவர் காணக்கூட இல்லாத அளவுக்கு ஒரு காரிருள். ஆனால் தேவ ஜனங்களுக்கோ அந்த வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்குமோ வெனேன். என்ன ஒரு அருமையான வார்த்தை பாருங்க, யாவருக்குமோ வெனேன். அப்ப இவர்கள் எல்லாரும் கர்த்தரால் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனம். ஆகையால் அவர்கள் யாவருக்குமோ வெனேன். அவர்கள் வாசஸ்தலங்களிலே வெளிச்சம் இருந்தது. நம்மை ஆண்டவர் இந்த உலகத்துக்கே வெளிச்சமாய் வைத்திருக்கிறாருங்க. உலகத்துக்கு வெளிச்சம் கொடு. நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது என்று கர்த்தர் மத்தேயு 5:14 சொல்லி இருக்கிறார். நாம் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய கிரியைகள் உலகத்துக்குரியவர்களின் கிரியைகளை போல அல்ல. நம்முடைய பேச்சு, நம்முடைய நடவடிக்கை எல்லாம் வித்தியாசமானதாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஏனென்றால் ஏசாயா 60ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனம் நாம் வாசிக்கும் பொழுது, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனால் கர்த்தர் உன்மேல் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். இது வாக்குத்தத்தம். கர்த்தருடைய வெளிச்சங்களாய் நீதியின் வாசஸ்தலமாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஜீவியம் காணப்படும். நம்முடைய எல்லா காரியத்திலும் நம்முடைய உணவு பழக்க வழக்கங்களுக்கு கூட ஒரு தேவ மனுஷன் அதை குறித்து நல்ல ஒரு செய்தியை யூடியூப்ல கொடுத்திருந்தார்கள். சாப்பிடுற சாப்பாட்டுல கூட நமக்கு ஒரு பிரதிஷ்டை இருக்கணும். நம்ம உடுத்துகிற உடையில, நம்ம பேசுகிற பேச்சிலே, நம்முடைய வார்த்தைகளிலே, எல்லாம் நம்ம நடக்கையிலே, நாம் நடந்து கொள்ளுகிற விதங்களிலே, நாம் நம்மை வெளிப்படுத்துகிற விதங்களிலே நமக்கு ஒரு பிரதிஷ்டை இருக்க வேண்டும். ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஜீவியம் இருக்க வேண்டும். பரிசுத்தம் என்றால் சுத்தத்துக்கு ஒரு படி மேல அல்லங்க. பரிசுத்தம் என்ற வார்த்தை மூல பாஷையிலே பிரித்தெடுக்கப்படுதல் என்றுதான் எழுதப்பட்டது. ஆகையால் தான் லேவியராகமத்தின் புஸ்தகம் 26:20 நாம் வாசிக்கும் பொழுது இந்த எல்லா உலகத்தில் உள்ள சகல ஜாதிகளிலிருந்தும் நான் உங்களை பிரித்தெடுத்தேன், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தராய் இருங்கள். பரிசுத்தர் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அவர் பிரித்தெடுக்கப்பட்டவர். பரிசுத்தராய் நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நாமும் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் இருக்கு. நம்முடைய வாசஸ்தலம் எங்கும் அப்பொழுது வெளிச்சமாய் இருக்குங்க.
3 நாள் எகிப்து தேசத்துல எல்லா எகிப்தியருடைய வீடுகளும் இருளா இருந்தது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய யாவருடைய வீடுகளும் யாவருடைய வாசஸ்தலம் வெளிச்சமாயிருந்தது. என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க. ஒரே தேசங்க, அது ஒரு பெரிய தேசம். அதுல சின்ன குட்டி குட்டி தேசங்கள், இப்ப எப்படி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்று சொல்லுகிறார்கள். அது என்னங்க, டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ், அது டிஃப்ரெண்ட் நாடுகளாக, பல நாடுகளாக சேர்ந்து ஒரு பெரிய நாடாக அது இருக்கு. அது 3 விதமான பெரிய பெரிய நாடுகளாக சேர்ந்து ஒரு பெரிய கண்டமாக அமெரிக்கா என்ற பெரிய கண்டமாக இருக்கு. அப்படியானால் அந்த ஒரு தேசத்திலே பெரிய பிளவுகள் இருக்கிறது போல எகிப்து தேசத்திலும் அநேக பிளவுகள் இருந்தது. நாம் எஸ்தரின் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம் அல்லவா, இந்திய தேசம் முதல் எத்தியோப்பிய தேசம். அப்ப பாருங்க எத்தனை தேசங்கள் அதில் உள்ளே அடங்குகிறது. 127 தேசங்கள். இப்படி பல தேசங்கள் அடங்கிய ஒரு பெரிய தேசமா எகிப்து தேசம் இருந்தது. அதுக்குள்ள இருக்கிற இந்த கோசேன் நாட்டுல மட்டும் வெளிச்சம் இருக்குதுங்க. என்ன ஒரு ஆச்சரியம் இல்ல? இதை நாம் யோசித்து பார்த்திருக்கிறோமா, தியானித்து இருக்கிறோமா? எல்லா இடமும் இருள், ஆனா என் வீடு மட்டும் வெளிச்சம். எவ்வளவு சந்தோஷம்! எல்லார் வீட்லயும் கரண்ட் போச்சுங்க, எங்க வீட்டுல மட்டும் லைட் எரியுது அப்படின்னு சொன்னா என்னங்க வித்தியாசம் இது? இன்வெர்டர் போட்டு இல்ல, எல்லார் வீட்லயும் கரண்ட் போயிடுச்சு, எங்க வீட்டுல மட்டும் லைட் எரியுது. அதுதான் ஆண்டவர் அன்றைக்கு செய்த ஒரு ஆச்சரியமான காரியம். அப்படியானால் நீதியின் வாசஸ்தலமாய் நாம் இருக்க வேண்டும் என்றால் நம்மேல் கர்த்தர் வைத்திருக்கிற அந்த மகிமையின் வெளிச்சம் தாங்க இந்த உலகத்துக்கு பிரகாசத்தை கொடுக்க வேண்டும். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை, இயேசுவானவரின் நாட்களிலே அந்த கலிலேயாவில் இருந்த மக்கள் இருளிலே வாசம் பண்ணி கொண்டனர். மரண இருளின் தேசம் என்று அழைக்கப்பட்டிருந்த தேசம் அது. அதிலே ஆண்டவர் நடந்து போய் அற்புதங்களை செய்தார். நடக்கும் போதே அங்கே அற்புதங்கள் நடந்தது. அவர் நடந்து போகும்போதே பிசாசுகள் ஓடி வந்து அவர்களுக்கு முன்னாக விழுந்தது. அவருக்கு முன்னாக விழுந்து அறிக்கை பண்ணுகிறார், நீர் உன்னதமானவருடைய குமாரன் என்று. வியாதியஸ்தர்கள் சுகமாக்குறார்கள், ரட்சிப்பு உண்டாகிறது மக்கள் மத்தியிலே. அப்படியானால் கடைசி காலத்திலே வாழுகிற நீங்களும் நானும் நீதியின் வாசஸ்தலமே என்று கர்த்தர் நம்மை அழைக்க வேண்டுமானால் நம்முடைய சிறையிருப்பிலிருந்து அவர் நம்மை விடுவிக்கிறார். ஆகையால் தான் நம்ம எல்லாரும் இந்த அபிஷேக ஆராதனைக்குள்ளே கடந்து வந்திருக்கிறோம். நம்மை விடுவித்துக் கொண்டே இருக்கும்போது எனக்கு கிடைச்ச விடுதலை போதும் என்று நான் இறந்து விடக்கூடாது. நான் ஒரு வெளிச்சமாக மாற வேண்டும். என்னுடைய வாசஸ்தலம் வெளிச்சமாய் இருக்கும்போது அநேகரை அந்த வாசஸ்தலத்துக்குள்ளே கொண்டு வருகிற ஒரு மகனாய் நாம் இருப்போம். அடுத்தபடியாக யாத்ராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அதை ஏற்கனவே நான் கொஞ்சம் தொட்டிருக்கிறேன், ஆனாலும் அந்த வசனத்தையும் நாம் வாசிப்போம். யாத்ராகமம் 15:13 நாம் வாசிக்கும் பொழுது, நீர் மீட்டுக்கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர், உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழி நடத்தினீர். நம்முடைய வாசஸ்தலத்தை ஆண்டவர் வெளிச்சம் உள்ளதாக மாற்றும் போது அது பரிசுத்தமாய், அதான் பிரித்தெடுக்கும் போது அதை பரிசுத்தமாய் மாற்றி விடுகிறார். பரிசுத்தமாய் மாற்றிவிடும் போது நம்மை வழி நடத்துகிறவராகவும் நம்முடைய வாசஸ்தலத்திலே நமக்கு அவர் இறங்கி வருகிறவராயிருக்கிறார். அவருடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக நம்முடைய வாசஸ்தலத்தை அவர் அழைத்து கொண்டு போகிறார். நம்முடைய வாசஸ்தலம் வெளிச்சத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு வெளிச்சத்தினாலே நிறைந்திருக்கும் போது அவர் கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்மை அவருடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக நம்மை அவருடைய பலத்தினாலே நம்மை வழி நடத்தி செல்லுகிறார். ஒரு வழி நடத்துதலை நாம் பெற்றுக் கொள்கிறோம். ஒரு வழி நடத்துதல், ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வரும்போது நமக்கு தேவ வழி நடத்துதல் நமக்கு உண்டாகிறதை நாம் பார்க்க முடியும்.
அடுத்ததாக யாத்ராகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, யாத்ராகமம் 25:9, நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின் படியும் அதனுடைய எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரியும் படியும் அதை செய்வீர்களாக. ஆண்டவர் நீதியின் வாசஸ்தலமாக நம்முடைய வாசஸ்தலத்தை நம்மை மாற்ற வேண்டும் என்று சொன்னான். அடுத்ததாக நாம் பார்க்கிற காரியம், ஒரு மாதிரி ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதைதான் ஆண்டவர் மோசேக்கு பரலோகத்தில் இருந்ததான அந்த மாதிரியை காண்பிக்கிறார். முந்தின அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 40 நாள் அளவும் இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் தேவ பர்வதத்தில் ஏறி தேவ சமூகத்திலே காத்திருந்ததான மோசேக்கு ஆண்டவர் ஒரு மாதிரியை காண்பிக்கிறார். பரலோகத்தில் உள்ள அந்த வாசஸ்தலத்தின் மாதிரி. ஏன் ஆண்டவர் காண்பிக்க வேண்டும்? அதை காண்பித்து அதன்படியே செய்ய வேண்டும். உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின் படியும் அதனுடைய எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரியின் படியும் அதை செய்வீர்களா. ஆண்டவர் கொடுத்ததான அந்த மாதிரி அவர் ஒரு படம் போட்டு காண்பிக்கவில்லை. அவர் அப்படியே அந்த பரலோகத்தை திறந்து அந்த மாதிரியை அப்படியே மோசேக்கு காண்பிக்கிறார். அதை பார்த்து 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 எதுல எழுதி வைத்தாரோ எனக்கு தெரியல. அந்த பிளானை எங்க வரைந்து வைத்தாரோ மோசே எனக்கு தெரியலங்க. ஆனால் அவர் வந்து அந்த மாதிரியின் படியே அந்த மனுஷரிடத்துல சொல்லி அதை செய்யும் போது அப்படியே அதை செய்தார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் மோசேக்கு சொன்ன அந்த மாதிரியின்படியே அவன் செய்து முடித்தான் என்று நாம் வாசிக்கிறோம். செய்து முடித்தான். ஆண்டவர் சொன்ன அந்த மாதிரியின்படியே அந்த வாசஸ்தலத்தை செய்து முடித்தார். ஆண்டவர் ஒரு மாதிரியை நமக்கு வைத்திருக்கிறார். ஆகியதான் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதும் போது பாடுபடுகிறதற்கு தான் நம்மை கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு மாதிரியை பின்பற்றும்படியாக நமக்கு முன் வைத்து போயிருக்கிறார். அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றி வர வேண்டும் என்று நம்மை அழைத்திருக்கிறார் என்று பேதுரு தம்முடைய நிருபத்திலே எழுதுகிறார். அப்படியானால் நாம் யாவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாதிரியை பின்பற்றி நடக்கிறவர்களாய் நம்முடைய வாசஸ்தலம் இருந்தால்தான் அது நீதியின் வாசஸ்தலம் என்று அழைக்கப்படும். நீதியின் வாசஸ்தலமே என்று சொல்லப்படும் போது அது கிறிஸ்துவின் மாதிரியின் படியாகவே இருக்க வேண்டும். நீ உண்டு பண்ண வேண்டிய வாசஸ்தலம் நான் உனக்கு மலையின் மேல் காண்பித்ததான அந்த மாதிரியின் படியே அதில் உள்ள தட்டு முட்டுகள், அந்த வசனத்தை பாருங்களே, தட்டு முட்டுகள் கூட ஆண்டவர் காண்பித்த அந்த மாதிரியின் படிதான் செய்யப்பட்டது. தட்டு முட்டு, அதுல உள்ள ஒரு கரண்டி, அந்த முள்கரண்டி, என்னென்ன காரியங்கள் நம்ம அந்த யாத்ராகமத்தின் புஸ்தகத்துல வாசிக்கும்போது அதையெல்லாம் தேவன் காண்பித்த மாதிரியின் படிதான் செய்ததினாலே அது தேவனுடைய வாசஸ்தலமாயிருக்கும். ஆனால் நமக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன் வைத்து போன அந்த மாதிரி அவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்ல. அப்போ ஆண்டவரிடத்துல போகும்போது அவரிடத்திலே நாம கற்றுக்கொள்ள முடியும். என் நுகத்தை உங்கள் மேலே ஏற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன், என்னை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஒவ்வொன்றையும் நம்முடைய சீஷர்களுக்கு சொல்லும் போது என்னை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள், நான் என்ன செய்கிறேனோ
அதை நீங்கள் செய்யுங்கள். ஆனால் அந்த மாதிரியின்படி நாம் இருப்போம் என்று சொன்னான். நம்முடைய வாசஸ்தலம் நீதின் வாசஸ்தலமாக இருக்கும். இதுதாக எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஹல்லேலூயா. இந்த வாசஸ்தலம் முதலாவது பூமிக்குரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் நிரப்பப்படுவதற்கு தேவ சமூகத்துக்கு வருகிறவர்களாய் நாம் இருக்கும்போது, ஒரு பிரித்து எடுக்கப்பட்ட ஜீவியத்தை செய்யும் போது, நமக்குள்ளே இருக்கிற அந்த வெளிச்சம், நம்முடைய நற்கிரியைகள் என்கிற வெளிச்சம் வெளிப்படும் போது பரிசுத்த வாசஸ்தலமாய் நாம் மாறுகிறது மட்டுமல்ல, ஒரு மாதிரியாக இந்த பூமியிலே நாம் வாழ்வோம். நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மாதிரியை பின்பற்றி நாம் நடக்கிறோம். நம்மையும் அநேகர் பின்பற்றி நடக்கும்போது ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக நாம் கூட்டி கட்டப்பட்டு வருகிறோம். இசைவாய், அந்த முந்தின வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது 21ஆம் வசனம், அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. இசைவாய் நாம் யாருங்க? அவருடைய மாளிகை. அவர் மேல கட்டப்படும். அவர்தான் அஸ்திபாரம். கிறிஸ்து என்னும் அஸ்திபாரத்தின் மேலே ஒரு மாளிகையாக நீங்களும் நானும் கட்டப்பட்டு வருகிறோம். இந்த பூமியில ஒரு பெரிய மாளிகை எனக்கு இல்லை, நானும் பரவாயில்லைங்க. நானே ஒரு மாளிகை சொல்லிக் கொள்ளுங்க. நானே ஒரு மாளிகைன்னு சொல்லுங்க, வார்த்தட்டி சொல்லுங்க. எனக்கு ஒரு பெரிய மாளிகை இந்த பூமியில இல்ல, ஆனால் நான் மாளிகை, என் இயேசுவின் மேல் கட்டப்பட்ட ஒரு மாளிகை. மாளிகை எப்படி கட்டப்படுகிறதாம்? இசைவாய் இணைக்கப்படும். நீங்களும் நானும் இசைந்து போகலன்னு சொன்னா அந்த மாளிகை சரியா கட்டப்பட முடியாது. ஒரு கல்லு வெளியில ஒரு கல்லு உள்ள நின்னுச்சுன்னு சொன்னா அந்த நல்ல மாளிகை கட்டப்பட முடியாது. ஆண்டவர் தட்டணும். நான் முன்னால முந்திக்குவேன்னு சொன்னா, ஓ எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு பிரசங்கிக்க தெரியும், எனக்கு பாட தெரியும், எனக்கு ஆராதனை பண்ண தெரியும், எல்லாம் தெரியும், நானே முந்தி முந்தி எல்லாம் செய்யறேன். செய்ய முடியும், செய்யலாம். ஆனால் தவறு. உனக்கு எல்லாம் தெரியும், நீ முந்தி கொள்ளாத, பின்னோக்கி இரு, அடங்கி இரு என்று ஆண்டவர் என்ன செய்வார்? தட்டி உள்ள தள்ளுவார். என்ன சும்மா முன்னால வந்துடாத, எல்லாத்துக்கும் உள்ள போ, தட்டி தள்ளுவார். உள்ள போயிட்டு, எனக்கு ஒண்ணுமே தெரியாது சிஸ்டர், எனக்கு பாட தெரியாது சிஸ்டர், எனக்கு அந்நிய பாஷையில பேச தெரியாது சிஸ்டர் அப்படின்னு சொல்றவங்களை என்ன பண்ணுவாருங்க? அந்த பக்கமா தட்டி, நீ உள்ள போமா, நான் உன் வாயில வார்த்தை போடுறேன், நீ பேசு, அந்நிய பாஷை நான் கொடுக்கிற வார்த்தை, உன்னால பேச முடியாது, நான் பேச வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படி உள்ள தள்ளி இருக்கிறவங்கள என்ன பண்ணுவாருங்க ஆண்டவர்? நல்லா கொஞ்சம் வெளியே வாமா, தட்டி சரியா வந்து உட்கார், நீ பேசு, நான் என் வார்த்தைகளை உன் வாயிலே போடுவேன், நீ பேச வேண்டாம், நான் பேசுறேன், நான் தான் ரகசியத்தை உனக்கு சொல்ல போறேன், என் கூட நீ ரகசியம் பேசு என்று அந்நிய பாஷையே ஆண்டவரே போடுவாருங்க. உள்ள தட்டி இருக்கிறோமா? வெளியில தட்டுவார். வெளியில முந்தி கொள்ளுறன்னா என்ன உள்ள தட்டுவார். என்ன தட்டி 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 என்ன செய்வாருங்க? மாளிகை முழுவதையும் இசைவாய் இணைக்க போகிறார். இணைத்து கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக நாம் எழும்பி ஒரு நல்ல மாளிகை ஆலயங்க. நாம தனித்தனியாய் ஒவ்வொரு ஆலயமாய் இருந்து தனித்தனியாய் பரிசுத்தத்துக்குள்ளே நம்மை காத்துக்கொள்ளு, தனித்தனியாய் பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியத்திலே நாம் இருந்தாலும் நம்ம எல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? இணைத்து. அதுக்குதாங்க இந்த ஜெபக்குழுக்கள்,
ஜெப ஊழியங்கள் எல்லாம் தனித்தனியாய் நாம் தனிப்பட்ட ஜீவியத்தில் ஜெபிக்க வேண்டும், தனியாய் ஊழியம் செய்ய வேண்டும், தனியாய் நாம் பாட வேண்டும், தனியாய் ஆராதிக்க வேண்டும். ஆனால் இசைவாய் என்று சொல்லும்போது எல்லாரோட சேர்ந்து நான் என்ன செய்ய வேண்டுங்க? சேர்ந்து கொள்ளுகிறதுக்கு ஒரு கிருபை வேண்டும். நான் தனித்து நிற்கிறவள் அல்ல. இந்த உலகத்துலதான் பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம். ஆனால் தேவ ஜனங்களோடு கூட ஒரு இணைக்கப்பட்ட ஒரு இசைவாய் கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். தேவனுடைய வாசஸ்தலமாக நாம் மாறுவாங்க. நீதியின் வாசஸ்தலம். நாம் எல்லாம் இசைந்து இணைந்து கட்டப்படும் போது பெருமை இல்லாம, ஈகோ இல்லாம, தாழ்மையோடு கூட ஒருவரை ஒருவர் நேசித்து, ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பாயிருந்து, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இணைந்து இசைந்து கட்டுவோங்க. அன்றைக்கு நெகேமியா அந்த அலங்கத்தை கட்ட 52 நாட்கள் தான் ஆனது. பெரிய அலங்கம். ஆனால் அந்த 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது அவரவர்கள் இடத்தை என்ன செய்தாங்க? அவங்க கட்டுறாங்க. கட்டிட்டு அடுத்த ஆளுக்கு அதை பாஸ் ஆன் பண்றாங்க. இந்த ஒலிம்பிக் கேம்ஸ்ல நம்ம பார்க்கும்போது ஒரு டார்ச் எடுத்துட்டு வருவாங்க. அது எரிந்து கொண்டு இருக்கும். கொஞ்சம் தூரம் வந்து இன்னொரு ஆளு கிட்ட இருக்கிற அந்த டார்ச் அதை பாஸ் ஆன் பண்ணுவாங்க. அது போய் 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 அந்த கிரவுண்ட் எல்லாம் சுத்தி அந்த பெரிய டார்ச்சை போய் எரிய வைப்பாங்க. எதை குறிக்கிறது? தேவ பிள்ளைகளாக நமக்கு ஒரு ஓட்டம் உண்டு. என்னுடைய ஓட்டம் ஒரு காலம் வரைக்கும் தான். அதுக்கு பிற்பாடு நான் இருந்து ஊழியம் செய்ய முடியாது. யோவான் ஸ்நானகனின் காலம் இயேசுவானவர் ஊழியத்துக்கு வருவதற்கு முன்னதாக முடிந்து விட்டது. அவன் காவலில் அடைக்கப்பட்டான். அப்பொழுதே ஆண்டவர் என்ன செய்து பண்ணார்? வந்துட்டார். அவனை சிரசேதம் பண்ணிவிட்டார் என்று சொன்ன பிறகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வனாந்திரத்திலே போய் உபவாசித்து ஜெபித்து தம்முடைய ஊழியத்தை ஆரம்பித்தார். யோவான் ஸ்நானகனுடைய பணிவிடை ஊழியம் கொஞ்ச நாட்களுக்குள்ளாக முடிந்து விட்டது. இயேசுவானவர் வந்து அதை தொடர்ந்து எடுத்து செய்ய ஆரம்பித்தார். அவர் செய்ய ஆரம்பித்த பிறகு 12 அப்போஸ்தலர்களை தெரிந்து கொண்டார். 70 சீஷர்களை தெரிந்து கொண்டார். ஏன்னு அவரே அவருடைய வேலையை செய்து முடிச்சுட்டு போயிருக்கலாமே. ஏன் அதை அவர்களுக்கு கொடுத்தார்? அதுக்குதான் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம், தீர்க்கதரிசிகள் அப்போஸ்தலர்கள் என்கிற அஸ்திபாரத்தின் மேல் மூளைக்கல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ எல்லாரும் அவசியம். தீர்க்கதரிசிகள் பழைய ஏற்பாட்டுலதான் தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு போயிட்டாங்களே. இல்ல இல்ல, அவங்க தீர்க்கதரிசனம் நிறைவேறணும் நம்முடைய வாழ்க்கையில. அதுக்கு அது அடிப்படையா நாம் வைத்துதான் ஆண்டவருக்கு சொல்லுகிற ஊழியங்களை செய்ய முடியும். இன்றைக்கும் தீர்க்கதரிசிகள் நமக்கு சொல்லுகிற தீர்க்க தரிசனங்களை வைத்து ஊழியத்தை செய்கிறோம். ஆனால் இசைவாய் நாம் இணைக்கப்பட்டு ஒவ்வொருவரும் அவரவர்களுக்கு ஆகதான் வேறொருவனுக்கு என்று 1 Corinthians 12ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் பகிர்ந்து அளிக்கிற ஆவியின் வரங்கள் என்று சொல்லப்பட்டது. ஒருவனுக்கே எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லல. கொடுக்கிறார் ஆண்டவர், இல்லைன்னு சொல்லல. எல்லா வரங்களும் பெற்ற தேவ மனுஷிகள் இருக்கிறார்கள், ஊழியக்காரிகள் இருக்கிறார்கள். ஆனால் எல்லாருக்கும் கொடுக்கணுமே, பகிர்ந்து கொடுக்கிறார். அதை நாம் பெற்றுக்கொண்டு அவரவர்கள் பங்கை நாம் நிறைவேற்றும் போதுதான் நாம் இசைவாய் கூட்டப்பட்டு தேவனுடைய வாசஸ்தலமாக மாறுகிறோம். அதைதான் வெளிப்படுத்தின விசேஷம். கடைசியாய் நான் சொல்லி முடிக்கிறேன். 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார்.
இது எப்ப தெரியுங்களா? புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாக்கப்படும் போது. அந்த 21ஆம் வசனத்தின் முதல் வசனம், பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன். முந்தின வானம் இல்லை, முந்தின பூமி இல்லை, ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிடுச்சு. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டு இருந்தது. ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டி, ஆயத்தமாக்கப்பட்ட மணவாட்டி. கடைசியா சொல்லி முடிக்கிறேன். நீதியின் வாசஸ்தலமாய், தேவனுடைய வாசஸ்தலமாய் கூட்டி கட்டப்பட்டு வருகிற நாம் பரலோக ராஜ்யத்திலிருந்து இறங்கி வரப்போகிறோம். எப்பொழுது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுகிற மணவாட்டி சபையின் புதிய வானமும், அந்த 7 வருஷம் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியிலே அட்டூழியம் அநியாயம் எல்லாம் இந்த பூமியிலே நடந்து அதை முற்றிலுமாய் ஆண்டவர் அழித்து போட்டு ஒழித்து போட்டு, பழைய பூமியோ சமுத்திரமோ வானம் கூட இருக்காது, எல்லாத்தையும் மாற்றி போட்டு புதிய வானம் புதிய பூமி புதிய சிருஷ்டியாய் அடுத்த ஒரு புது சிருஷ்டி உண்டாக போகிறது. அதுல நீங்களும் நானும் தேவனோடு கூட வாசம் அனுபவம், தேவனோடு கூட வாசம் அனுபவம். இப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும். அதற்கு நமக்கு இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட நாம் ஆவிக்குரிய ரீதியிலே ஆசீர்வதிக்கப்பட தேவனை வாஞ்சித்து கதற வேண்டும். 2வது, நாம் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாயிரும் நம்முடைய நற்கிரியைகளினாலே, நம்மேல் கர்த்தர் வைத்த அந்த மகிமையினாலே இந்த இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சமாய் நாம் இருக்க வேண்டும். பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு நாம் ஒரு முன் மாதிரியாய் ஒவ்வொரு காரியத்திலும் முன்மாதிரிகளாய் நாம் இருந்து தேவ பிள்ளைகளோடு இசைவாய் இணைந்து கட்டப்பட்ட ஒரு மாளிகையாய் ஒரு ஆலயமாக நாம் இருக்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே அப்படியே நாம் இந்த மாளிகை எடுத்துக்கொள்ளப்படும், இந்த ஆலயம் எடுத்துக்கொள்ளப்படும், இந்த பரிசுத்த மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்படும் போது பரலோகத்திலிருந்து திரும்பி இறங்கி வருகிறது. எப்பொழுது? இந்த பழைய பூமி பழைய காரியம் எதுவுமே இருக்காதுங்க. புதுசா நாம் திரும்பி இந்த பூமிக்கு இறங்கி வரப்போகிறோம். நாம் பார்க்கிற இந்த பூமி இருக்காது, நாம் பார்க்கிற இந்த வானம் இருக்காது, நாம் பார்க்கிற இந்த சமுத்திரம் இருக்காது. இது துக்கத்தால், சஞ்சலத்தால், அழிவினால், அக்கிரமத்தினால், துன்பத்தால் நிறைந்த இந்த பூமியிலே நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்படி பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியத்தை செய்து தேவனுக்காய் வைராக்கியமாய் ஒரு முன் மாதிரிகளாய் நாம் இருப்போம் என்று சொன்னார். நிச்சயமாகவே தேவனோடு கூட வாசம் பண்ணி தேவனோடு கூட இறங்கி இந்த பூமிக்கு புதிய வானமும் புதிய பூமியும் வரும்போது அது தேவனுடைய வாசஸ்தலமாய் இருக்கும். அதுதான் நமக்கு கொடுக்கப்படுகிற நீதியின் வாசஸ்தலம். நம் கண்களை மூடி ஒரு நிமிடம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவரிடத்துல கேட்போம், ஆண்டவரே இந்த நீதியின் வாசஸ்தலமாய் என்னை நீர் மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் ஆண்டவரிடத்துல கேட்போமா? ஆமென், ஆமென். எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்க நல்ல பிதாவே, தர்மையான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நீர் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட ஆண்டவரே நாங்கள் நீதியின் வாசஸ்தலமே என்று அழைக்கப்படத்தக்கதாக எங்களுக்கு நாங்கள் எப்படி ஜீவிக்க வேண்டும் என்று நீர் கற்றுக் கொடுத்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். உமோடு கூட நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படவும், உமோடு கூட திரும்பி புதிய வானமும் புதிய பூமியும் சிருஷ்டிக்கப்படும் போது அதிலே நாங்கள் உமோடு வாசம் பண்ணுகிற ஒரு பெரிய பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.